ஹலோ கைஸ், வெல்கம் பேக். கடந்த ஜூன் 5, 2026 காலையில் 7 மணி போல் சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் பார்த்தோன்னா எல்லா மக்களுமே வேலைக்கு போகிறதுக்காண்டி ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அங்கே பக்கத்தில் வர்றது யார் என்ன அதெல்லாம் கூட பார்க்காம ரொம்ப அவசரமாக அவங்க வேலையை நோக்கி ரயில் ஏறுறதுக்காண்டி ஓடிட்டுருக்காங்க. அந்நேரம் பார்த்து நடைமுறை நாளுக்கு ஏறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு சூட்கேஸ் வந்துருக்கு, ப்ளூ கலர் சூட்கேஸு, அதுவும் ரொம்ப புதுசாக வந்துருக்கு. ஆனால் அது பக்கத்தில் யாருமே அது கிடையாது. பொதுவாக நிறைய பேர் வந்து அதை பார்க்குறாங்க, இருந்தாலும் அதை கண்டுக்க நேரம் இல்லாமல் தன் வேலையை பார்த்து போயிட்டுருக்காங்க. ஆனால் கூட அதில் ஒருத்தர் அந்த சூட்கேஸ் என்ன இருக்குது, புதுசாக வர இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னா அதில் பார்க்க அவர் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகுது. ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த சூட்கேஸ் பக்கத்தில் நெருங்கி போக ஆரம்பிக்கிறாரு. அந்த சூட்கேஸ் பக்கத்தில் நெருங்கி போக போக அதுலேருந்து ஹெவியாக துர்வாசனை வர ஆரம்பிக்குது. பொதுவாக சூட்கேஸ் இருக்குன்னா அதுக்குள்ளே வேறு ஏதாவது பொருள் இல்லை துணி ஏதாவது இருந்துச்சுன்னா பரவாயில்ல, எதுவும் நாற்றம் வராது. அங்கே இருக்கக்கூடிய ஆட்களோ இல்லை வேறு யாரும் வந்து திறந்து பார்ப்பாங்க ஒரு ஆர்வத்தில். ஆனால் இதுக்குள்ளே இது பக்கத்தில் நெருங்கி போகும்போதே துர்வாசனை அதிகமாகுது. அப்போ அவருக்கு புரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக இது வந்து இதுக்குள்ளே வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறாரு, அவர் அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. பொதுவாக இந்த மாதிரி ரயில் நிலையத்துக்குள்ளேயோ இல்லை ரயிலே வந்து இது ஒரு பிரச்சனை அப்படின்னா ரயில்வே போலீஸ்காரங்க பார்ப்பாங்க. ஆனால் இது இருக்குது ரயில் நிலையத்துக்கு வெளியே அப்படின்ற போது இது வந்து அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் தான் பார்த்தாகணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, லோக்கல் போலீஸ் கால் பண்ணி அங்கே வர சொல்கிறாங்க. லோக்கல் போலீஸ்காரங்களும் அங்கே வந்து போகிறாங்க. போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சேஃபாக வந்து அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாங்க. பார்த்து அவங்க எல்லாருமே ஆடி போகிறாங்க, மிரண்டு போகிறாங்க, 2 அடி பின்னாடி போகிறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே இருக்க அந்த காட்சி வந்து எல்லாத்தையுமே மிரள வச்சுருக்கு. என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு ஆளுடைய பிணம். அது நார்மலாக சும்மா ஒரு நபரை கொலை பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்கன்னா லைட்டாக போலீஸ்காரங்க நிறைய பார்த்துருப்பாங்க, அது வேறு சொல்லலாம். ஆனால் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, அந்த நபருடைய கழுத்து இல்லை, 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை. நடுவில் இருக்க இந்த முண்டம்னு சொல்லுவோம் இல்லையா, உடல் பகுதி, நெஞ்சு வயிறுக்கு இந்த உடல் பகுதி இருக்குது இல்லையா, இது மட்டும்தான் இருக்குது. அதில் இன்னொன்று பார்த்தோன்னா, அவருடைய அந்தரங்க உறுப்பு முதற்கொண்டு அந்த பாடி பார்க்கும்போதே ஒரு ஆண் அப்படின்னு தெரியுது. அந்த ஆணுடைய அந்தரங்க பகுதின்னு ஒன்று இருக்கணும், முக்கியமாக ஆண் அப்படின்னா, அதையும் அறுத்தெறிஞ்சிருக்காங்க. ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடக்கு அந்த பாடி வந்து. தலையை காண, கை கால் இல்லை, யார் என்னன்னு எதுவும் தெரியலை. பார்த்த உடனே போலீஸ்காரங்களே மிரண்டு போகிறாங்க, அங்கே இருக்க மக்களும் அதை பார்க்குறாங்க, மிரண்டு போகிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த புளியந்தோப்பு பகுதி தான் அந்த பகுதிக்குள்ளே வரும். அந்த பகுதியுடைய துணை ஆணையர், அவர் பேர் முத்துக்குமார், உடனே அந்த பகுதிக்கு வந்து போகிறாரு, அதை பற்றி செக் பண்ணுறாரு. ஸோ அந்த பாடியை வந்து மீட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த பாடியை யார் கொண்டு வந்து வச்சா, சூட்கேஸ் புதுசாக இருக்குது, அதை யாரும் கொண்டு வந்து வைக்காமலாம் இங்கே வர முடியாது. ஸோ அதை யார் கொண்டு வந்து வச்சாருன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த கேஸை பற்றி என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் ரயில்வே ஜங்ஷனு அது மாதிரி ரோட்டு பகுதியில் இருக்க கேமரா எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் செக் பண்ணி பார்க்குறாங்க. வேறு எங்கேயாவது மாட்டிருக்குமான்னு வழி நடுக கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோமீட்டர் கிட்ட இருக்க கேமரா எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் செக் பண்ணி பார்க்குறாங்க. சப்போஸ் ஸ்கூட்டியில் பைக்கில் கொண்டு வந்துருந்தால் மாட்டிருக்கும் அப்படின்னு. ஆனால் பார்த்தோன்னா அந்த பகுதியில் இருக்க கேமரா எதுவுமே ஒர்க் பண்ணலை, வேலை பார்க்கவும் இல்லை. அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்க கேமரா ஒர்க் பண்ணாலும் கூட அதில் சூட்கேஸை கொண்டு வந்த மாதிரி எந்த ஒரு காட்சியும் பதிவாகலை. அப்போனா காருக்குள்ளேயோ இல்லை ஆட்டோக்குள்ளேயே வச்சு கொண்டு வந்திருக்கலாம், அப்படி கொண்டு வந்திருந்தால் பதிவாக இருக்காது. ஸோ இதை யார் கொண்டு வந்து இங்கே வச்சாங்கன்னு தெரியலை. இப்போது அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, இதை இப்படியே கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஸ்பெஷல் டீம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. மொத்தம் 8 இன்ஸ்பெக்டரை போட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இந்த பாடி யாரோடுது அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த அவருடைய இடுப்பு பகுதியில் பார்த்தோன்னா ஒரு சின்ன டவுசர் ஒன்று போட்டிருக்காரு, ரொம்ப குட்டியான டவுசர் வந்து போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு கீழே வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க மொத்தமாக. ஸோ போலீஸ் அந்த கவரை மிக்கிறாங்க, அதே மாதிரி அந்த ட்ராயரையும் மிக்கிறாங்க. அந்த கவரை மிக்கும்போது அதில் என்ன போட்டிருக்கு, ஒரு பிரபலமான மருத்துவமனை நியூஸ்லேயே போட்டாங்க, அப்போலோ மருத்துவமனை அப்படின்னு. அப்போலோ மருத்துவமனை தேனாம்பேட்டை அப்படி சொல்லிட்டு அது கீழே அந்த கவரில் வந்து எழுதிருக்கு. ஸோ போலீஸ் கிடச்ச ஃபஸ்ட்டு க்ளூ வந்து அதுதான். என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக தேனாம்பேட்டையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் என்கொயரி பண்ணுறாங்க, இந்த கவர் எதுக்காண்டி யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டல் பேர் வந்து போட்டிருக்கு, இந்த மாதிரி ஒரு முக்கியமான கேஸில் வந்து இந்த கவர் வந்து முக்கிய ஆதாரமாக இருக்குது, யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, யார் கையில் இது கிடைக்கும் அப்படின்னு ஃபஸ்ட் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தோன்னா அந்த கவர் வந்து அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட கேட்ட உடனே அது வந்து சிவப்பு கலர், அதே மாதிரி மஞ்சள் கலர் பை 2 வெரைட்டியில் வந்து 2 கலரில் வந்து வரும். சிவப்பு கலர் பையில் வந்து என்னென்னா கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா உள்ளே இருக்க கேன்சர் கட்டி எடுத்த பிறகு அந்த கட்டி எல்லாத்தையுமே போடுறதுக்காண்டி இந்த சிவப்பு கலர் பையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே இன்னொன்று மஞ்சள் கலர் பை வந்துருக்கு. அந்த மஞ்சள் கலர் பை வந்து எதுக்காண்டினா ஆப்ரேஷன் பண்ண யூஸ் பண்ணுற சிசரு,
நைஃபு, அதே மாதிரி ஒரு சிரஞ்சு இருக்கும் இல்லையா, அந்த சிரஞ்சு, வேறு ஏதாவது டியூப் இருந்துச்சுன்னா டியூப்பு, அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த மஞ்சள் கலர் பை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 குறிப்பிட்ட பையும் கேன்சர் பேஷண்ட்டுக்காண்டி மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கவர் வந்து அந்த பாடியில் இருந்திருக்கு அப்படின்னா இந்த கவரை யார் போட்டிருப்பா, இந்த கவர் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் ஆக்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போலீஸ் அதை வச்சு என்கொயரி பண்ணுறாங்க. அப்படி கேட்கும்போது ஹாஸ்பிட்டலில் இந்த ஒரு குறிப்பிட்ட செக்ஷனில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபை தவிர வேறு யாருக்குமே வந்து இது கிடைக்காது, ஆக்சசிபிலிட்டி கிடையாது அப்படின்னு அங்கே உள்ள டாக்டர்ஸும் சரி மற்றவங்களும் சரி தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாடி இந்த பையிலே வந்து ஒரு சின்ன டவுசரும் கிடச்சிது அவங்களுக்கு. அந்த டவுசர் வந்து ஃபுல்லாக தரவாக செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அதில் ஒரு சின்ன பார்கோடு ஸ்டிக்கர் வந்து இருக்குது. பொதுவாக டவுசரு பேண்ட்லாம் வாங்கணுன்னா அதில் பார்கோடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பார்கோடு வந்து அதில் மாட்டியிருக்காங்க, டேக் பண்ணியிருக்காங்க. பார்கோடை வச்சு இது எங்கே வாங்கினாங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது பெரம்பூரில் மேல்பட்டின்ற ஏரியாவில் பொன்னப்பன் தெரு அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் அந்த சின்ன டவுசர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. டேரெக்டாக போலீஸ்காரங்க அங்கே போகிறாங்க. அந்த பார்கோடை கொடுத்து இதை யார் வாங்கினாங்க, எப்போ வாங்கினாங்க, அவங்க பேர் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள என்ன பண்ணுறாங்க, அந்த பார்கோடை வாங்கிட்டு சிஸ்டத்தில் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த டவுசரை சுமார் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. அதை வாங்கினவங்க பேர், ஃபோன் நம்பர் எல்லாமே அந்த சிஸ்டத்தில் பதிவாயிருக்கு, ரெக்கார்டாக இருக்குது. அந்த நம்பரை வாங்குறாங்க. பார்க்கும்போது அதை வந்து ஒரு நபர் வந்து வாங்கியிருக்காரு. அவர் பேர் அமீர் அலி அப்படின்னா அந்த சிஸ்டத்தில் பதிவாயிருக்கு. ஸோ இந்த கொலை செய்யப்பட்ட நபர் தான் அந்த அமீர் அலியாக இருக்கலாம் அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கடுத்து முதல்ல கால் பண்ணி பார்க்குறாங்க அந்த நம்பருக்கு. பண்ணும்போது ஃபோன் வந்து ஆஃபில் இருக்குது. அதுக்கடுத்து காண்டாக்டு, கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவர் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு அதிக முறை கால் பண்ணி பேசியிருக்காரு. கால் ஹிஸ்ட்ரி, கால் டூரேஷன் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிக முறை கால் பண்ணி பேசியிருக்காரு. அப்படின்னா அந்த நபர் வந்து கண்டிப்பாக நெருங்கின ஒரு நபராக தான் இருக்கணும் அப்படின்னு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த நம்பர் யாரோடது அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க நம்பர் வந்து ருகிமா அப்படின்னு சொல்லிட்டு பதிவாயிருக்கு. ஸோ உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த நபருக்கு வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. கால் பண்ணால் கால் போகுது, ஆனால் எடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கடுத்து அந்த நம்பர் கரெக்டாக அதிக டைம் எங்கே போயிருக்கு, எந்த லொக்கேஷனில் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது கரெக்டாக பார்த்தோன்னா இந்த போலீஸ்காரங்க அப்போலோ மருத்துவமனை போனாங்க இல்லையா, அந்த லொக்கேஷனில் அதிகமாக வந்து காமிக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சம்மந்தப்பட்ட அங்கே அதிகமாக போயிட்டு வரக்கூடிய ஒரு நபர் தான் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக திரும்ப அந்த மருத்துவமனைக்கு வந்து போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் கிட்ட இந்த போலீஸ்காரங்களுக்கு கிடச்ச இந்த நம்பரை காமிச்சு என்கொயரி பண்ணுறாங்க. இந்த குறிப்பிட்ட நம்பர் யாரோடதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் அந்த நம்பர் பார்க்குறாங்க. தான் வச்சுருக்க ஃபோனில் வந்து கால் பண்ணி பார்க்கும்போது அதில் ருகிமானு பதிவாக இருக்குது. ஸோ அது வந்து ருகிமா அப்படின்ற ஒரு பெண்ணுடைய நம்பர் அப்படின்னு தெரிய வருது. உடனே அந்த பொண்ணு யார், எதுக்காக நீங்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி என்கொயரி பண்ணுறாங்க. அவங்க வந்து நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு லேடி. அவங்க வந்து பெரும்பாலும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேஷண்ட்லாம் வருவாங்க. அவங்க வந்து தங்கி இங்கே ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு போவாங்க. அவங்க பெரும்பாலும் நார்த் இந்தியா பாஷையில் ஹிந்தி, பீகாரி அப்படின்னு பேசுவாங்க. அவங்ககிட்ட நம்ம ஃப்ளூயண்ட்டாக வந்து பேச முடியாது. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு நம்ம சொல்கிறது என்ன ஏதுன்னு புரிய வச்சு இங்கே தங்கிறதுக்கு வீடு, சாப்பாடு, அதே மாதிரி வந்து போகிறதுக்கு, இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறப்ப அவங்க கூட இருக்கிறதுக்கு, அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்க்குறதுக்காண்டி கவனிக்கிறதுக்காண்டி இருக்க ஒரு லேடி தான் பார்த்தோன்னா இந்த ருகிமா அப்படின்ற ஒரு லேடி. இவங்க கணவர் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஸ்டாஃப் நிறைய பேருக்கு அவங்க பழக்கம் தான் அப்படின்னு அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்குற சில ஆட்கள் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ரிலையன்ஸ் ஸ்டோரில் ஆரம்பத்தில் அவங்க ஒரு நம்பரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாங்க இல்லையா, அந்த நம்பரை கொண்டு போய்ட்டு திரும்ப அந்த ஸ்டாஃப் கிட்டே கேட்குறாங்க, இந்த நம்பர் யாருதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது திரும்ப அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் அந்த நம்பரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது வந்து ருகிமாவுடைய கணவருடைய நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ருகிமா வேலைக்கு வந்து ஒரு 4 நாளைக்கிட்ட ஆக போகுது. அவங்களுக்கு கால் பண்ணலாம், ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேற்படி டீட்டெயில்ஸையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ்காரங்க டேரெக்டாக இந்த ருகிமாவுடைய அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு வாங்கிக்கிட்டு டேரெக்டாக ருகிமாவுடைய வீட்டுக்கே போகிறாங்க. ருகிமாவுடைய வீடு பார்த்தோன்னா சென்னை தாமஸ் ஏரியாவில் ஹவுசிங் போர்டு காலனியில் இருக்குது. டேரெக்டாக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த வீடு பூட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேருந்து ஸ்மெல்லோ ஹெவியாக வந்துட்டுருக்கு. இதை பார்த்த போலீஸ்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கூட்ட என்கொயரி பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய பெண்மணி எங்கே போனாங்க, அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே ஸ்மெல் வருது இல்லையா, நீங்களாம் கேட்டிங்களா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும்போது தெரியல சார், சுமார் ஒரு 2-3 டேஸாக வந்து ஸ்மெல் வந்துகிட்டே தான் இருக்குது. நாங்களும் அந்த லேடி வந்து காணோம், ஒரு 3 நாள் எங்கே போனாங்க தெரியல, நாங்கள் கேட்கும் போதெல்லாம் எலி செத்து போச்சுன்னு சொன்னாங்க, மற்றபடி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ்காரங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஆயிருக்கு, அவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. உடனே பூட்டை உடச்சி டேரெக்டாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்க்கும்போது எங்கே பார்த்தாலுமே ஸ்மெல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கரையாக இருக்குது. வீட்டுக்குள்ளே
பெட்டெல்லாம் கிழிச்சு போட்டிருக்காங்க. உள்ளே இருக்க பஞ்செல்லாம் வெளியே எடுத்து போட்டு ரொம்ப அலங்கோலமாக கிடக்கு. ஆனால் வீட்டில் வந்து இந்த பெண் வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போலீஸ்க்கு நல்லா புரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இந்த பொண்ணு தான் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கணும், கொண்டிருக்கணும் அப்படின்னு அங்கேயே ஒரு முடிவு பண்ணுறாங்க. இந்த ருகிமாவை டேரெக்டாக நம்மளை தேடி வர வைக்கலாம், வர வச்சு பிடிக்கலாம் அப்படின்னு பொறி வச்சு பிடிக்க முடிவு பண்ணுறாங்க. திரும்ப அதே அப்போலோ மருத்துவமனைக்கு போகிறாங்க. அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப் கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லுங்கள். அவங்கள பார்த்துக்க இந்த வீடெல்லாம் செட் பண்ணி கொடுக்க, சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்க, பார்த்துக்க ஒரு ஆள் தேவை. நீங்கள் வந்தால் நீங்கள் வந்து பார்க்கலாம், உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த ருகிமாவுக்கு வந்து கால் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் ஃபோன் பண்ணால் சந்தேகம் வரும், அதனால் நீங்களே கால் பண்ணி சும்மா கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஸ்டாஃப் கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ருகிமா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி போலீஸ் என்ன சொன்னாங்களோ அதே தெளிவாக சொல்கிறாங்க. ருகிமாவும் அதை நம்புகிறாங்க. யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, நம்ம கொலை பண்ணதெல்லாம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு அவங்களும் அதை நம்பிட்டு ரொம்ப கேஷுவலாக வழக்கம் போல் மருத்துவமனைக்கு போகிற மாதிரி அவங்களும் போகிறாங்க. அங்கே ருகிமா உள்ளே போன உடனே பார்த்தோன்னா வெளியே கேட்லேருந்து உள்ளே வரைக்கும் நிறைய போலீஸ்காரங்க மாறு விஷயத்தில் அங்கேயே ஒளிஞ்சிருக்காங்க. ருகிமா உள்ளே போன உடனே போலீஸ் வளைச்சி அவங்கள பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, நேராக போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில் பார்த்தோன்னா போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ருகிமாவுடைய வீட்டில் இருக்க சில சாம்பிள்ஸ்லாம் இருக்கும், முடி சாம்பிள், ப்ரஷ், அந்த மாதிரி சில சாம்பிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய சில சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிடச்ச இந்த உடலுடைய டிஎன்ஏட மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ அதை வச்சு இறந்து போனது அமீர் அலி அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போது நேராக ருகிமா அழைச்சிட்டு போயிட்டு, இந்த மாதிரி உங்கள் கணவர் இறந்து போயிட்டார், அவரை கொலை பண்ணது நீங்கள் தானே, உண்மையை சொல்லுங்கள், ஏன் பண்ணீங்க, எதுக்காண்டி பண்ணீங்க அப்படின்னு அவங்க ஸ்டைலில் என்கொயரி பண்ணும்போது ருகிமாவுக்கு வேறு வழி கிடையாது. அந்த தவறை தான் தான் கொலை பண்ண அப்படின்ற உண்மையை அவங்க ஒத்துக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக விசாரணையில் தெரிய வந்தது என்னென்னு பார்த்தோன்னா, ருகிமா அஸ்ஸாமை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு 2021 2020 கல்யாணம் ஆயிருக்கு. மொத்தம் 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த கணவர் கூட வாழ்கிறதுக்கு ருகிமாவுக்கு வந்து பிடிக்கல. அந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த முதல் கணவரை விட்டுட்டு 2வதாக வந்து ஒரு ஆண் கூட வந்து பழக்கம் ஏற்படுது, காதல் மலருது. அந்த ஆள் தான் பார்த்தோன்னா இந்த அமீர் அலி. இப்போ ருகிமா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய முதல் கணவர் அதே மாதிரி 2 பிள்ளைங்க அவங்க எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு அமீர் அலி கூட டேரெக்டாக சென்னை ஓடி வர்றாங்க. அங்கே வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே சென்னையில் லோக்கலில் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தமிழ் நல்லா பரிச்சயம் ஆயிடுது. தமிழில் நம்ம என்ன சொல்கிறோம், என்ன திரும்ப சொல்லணும், அவங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி கொஞ்சம் சொல்கிறது அப்படின்னு அவங்க கொஞ்சம் தமிழே வந்து பழகிக்கிறாங்க. இதுக்கடையில் பார்த்தோன்னா அவங்களுக்கு வேறு விதமான ஒரு ஜாப் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா, பெரும்பாலும் நார்த் இந்தியாவிலேருந்து மும்பை, டெல்லி, பீகார், அஸ்ஸாம் அப்படின்னு அந்த நார்த் ஸ்டேட்லேருந்துலாம் ஃபுல்லாக பார்த்தோன்னா ட்ரீட்மெண்ட்காண்டி சென்னைக்கு வருவாங்க. அதில் குறிப்பாக அப்போலோ மருத்துவமனை, அதே மாதிரி பெரிய பெரிய மருத்துவமனைக்கு வந்துட்டு போவாங்க. அப்படி வர ஆட்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாஷை தமிழை வந்து பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை 2 பேரும் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த ருகிமா அதே மாதிரி அமீர் அலி அவங்க 2 பேருமே உள்ளே போயிட்டு நடுவில் ஒரு இடைத்தரகராக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்கிறத அவங்களுக்கு கன்வே பண்ணுறதும், ஹிந்தியில் சொன்னால் தமிழில் மாற்றுறது, தமிழில் சொன்னால் ஹிந்தியில் மாற்றுறது, அந்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி வரக்கூடிய நார்த் இந்தியன் ஆளுங்களுக்கு லோக்கலில் ரூம் எடுத்து கொடுக்குறது, அவங்களுக்கு சாப்பாடு எங்கே சாப்பிட்டா நல்லாயிருக்கும், என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு வாங்கி கொடுக்குறது, மற்ற லோக்கல் ட்ராவல் போக்குவரத்து அவங்கள கொண்டு போய் விடுறது, மருத்துவமனையில் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அவங்களுக்கு பண்ணுறது, அப்படி பண்ணுற உதவிக்கு வந்து காசு வாங்கிக்கிறது, அந்த வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக அந்த ஒரு வேலை வந்து கிடைக்கிது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி வரக்கூடிய நிறைய ஆட்களுக்கு உதவி பண்ணுறாங்க. நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு, காசும் நல்லா வருது, அதே மாதிரி நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இதுக்கிடையில் பார்த்தோன்னா இந்த அமீர் அலிக்கு நிறைய பெண்கள் கூட, அதில் குறிப்பாக அந்த ஒரு ஃபீல்டில் இருக்க நிறைய பெண்கள் கூட வந்து பழக்கம் ஏற்படுது. தகாத உறவு, ஒரு பாலியல் உறவு வந்து நிறைய வச்சுக்கிறாரு. நிறைய பெண்கள் கூட உறவு ஏற்படுது. அதில் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூடயும் பழக்கம் ஏற்பட்டு நிறைய பெண்கள் கூட ஒன்றா வெளியே போகிறது வர்றது அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அது பார்த்தோன்னா நாட்கள் போக போக இந்த ருகிமாவுக்கு தெரிய வருது, தன் காதலிச்சு யாருக்காண்டி தன் குடும்பத்தெல்லாம் விட்டு வந்தனோ அவர் வந்து வேறு நிறைய பெண்கள் கூட வந்து பழகிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த ருகிமா வந்து வேலை சம்மந்தமாக ஹாஸ்பிட்டலில் இல்லை வெளியே இருக்க நேரத்தில் இந்த அமீர் அலி என்ன பண்ணுறா, நிறைய பெண்களை, நார்த் இந்திய பெண்களாகட்டும் தெரிஞ்ச பெண்களாகட்டும் அவங்க எல்லாத்தையுமே வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட ஒன்றாவும் இருக்க ஆரம்பிக்கிறான். வீட்டு பக்கத்தில் இருக்க ஆட்கள் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ருகிமா காதலையும் அதை போடுறாங்க. இதனால் ருகிமாவுக்கும் அமீர் அலிக்கும் சண்டை ஏற்படுது. உன்னை நம்பி தானே வந்தேன், உன்னை காதலிச்சு தானே வந்தேன், நீ என்னை ஏமாத்தலாமா அப்படின்னு அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சண்டை வந்து போயிட்டே இருக்குது. ஆனால் இதில் இந்த ருகிமா வந்து நல்லவங்களா, நாணயமானவங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, தன் கணவனே இந்த மாதிரி நிறைய பெண்கள் கூட வந்து உறவு வச்சுட்ருக்கான், எல்லாம் மாரி போயிட்டுருக்கா அப்படின்ற போது எனக்கு என்ன, நானும் நல்லா தான் இருக்கேன், நானும் அந்த மாதிரி போவேன் அப்படின்னு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, டி நகரில் காய்கறி விற்கிற ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் அஷ்ரப், அவனும் அசாமை சேர்ந்தவன் தான். அவனை முன்னாடியே வந்து இந்த ருகிமாவுக்கு தெரியும்.
இப்போது அவன் கூட ஆரம்பத்தில் இருந்த நட்பை வந்து மேற்கொண்டு எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அவன் கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. அவன் கூட ஒன்றா உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து அமீர் அலி வந்து பல பெண்கள் கூட சுற்றிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ருஹிமாவும் வேறொரு ஆண் கூட சுற்றிட்டு இருக்காங்க. கணவன் மனைவி 2 பேருமே வழி மாறி போயிட்டாங்க. இது பார்த்தோன்னா நாட்கள் போக போக அமீர் அலிக்கு தெரிய வருது, தன் மனைவி இந்த மாதிரி வேற ஒருத்தங்க கூட பழகிட்டு இருக்கா, வெளியே இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கா, ஒன்றா இருக்கா அப்படின்னு அமீர் அலிக்கு தெரிய வருது. இந்த இடத்துல தான் வந்து ஒழுக்கம் கிடையாது, ஆனால் தன் மனைவி ஒழுக்கமானவளாக இருக்கணும், தனக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அமீர் அலி என்ன பண்ணுறான், அதை சொல்லி ருஹிமா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி முதல்ல உனக்கு ஒரு புருஷன் இருந்தான், அவன் கூட ஒன்றா இருந்தால் அதுக்கடுத்து நான் இப்போது வேற ஒருத்தங்க கூட ஒன்றா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ருஹிமாவும் சும்மா இல்லாமல் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் இவனை நீ மட்டும் ஒழுக்கமா, நீ வந்து வேறு நிறைய பெண்கள் கூட வந்து ஒன்றா போகிற இல்லையா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்களும் பதிலுக்கு வந்து இவனை சொல்லி திட்டி சண்டை போடுறாங்க. இதில் அமீர் அலி என்ன பண்ணுறான், அப்படி அவங்க சொல்லி திட்டும் போது எல்லாமே கோவப்பட்டு அவங்கள அடிக்க ஆரம்பிக்கிறான், தாக்க ஆரம்பிக்கிறான். அதில் பார்த்தவங்களுக்கு நிறைய சமயத்தில் அடிபட்டிருக்கு, ரத்தம் வர அளவு கூட காயம் ஏற்பட்டிருக்கு. நாட்கள் போக போக அந்த அடிதடி எல்லாமே ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. அமீர் அலி இந்த ருஹிமாவை ரொம்ப அதிகமாக அடித்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான், சித்திரவதைக்குள்ளாக்குறான். இது மட்டும் இல்லாமல் ருஹிமாவை நம்பி வெளியே அனுப்பாமல் வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சு தண்ணி அடித்து வந்து அவங்கள பாலியல் ரீதியாகவும் ஒன்றா உறவு வச்சு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கான். இது எல்லாத்தையுமே ருஹிமாவால் தாங்கிக்க முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக இந்த அஸ்ரப்பை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஓவராக டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா, டெய்லி குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறான், துன்புறுத்துறான், அது மாதிரி அந்த மாதிரியும் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா, ஒன்றா இருக்க சொல்லி ரொம்ப அதிகமாக டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த கொடுமை எல்லாத்தையுமே என்னால் தாங்கிக்க முடியல, அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு தன்னுடைய கஷ்டம் எல்லாத்தையுமே அஷ்ரப் கிட்ட சொல்லி அவங்க அழுகுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதில் அஸ்ரப் என்ன சொல்கிறான், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவனை கொண்டுட்டோன்னா அவன் வாழ்க்கையிலேருந்து வெளியே போயிடுவான், அதுக்கடுத்து நீயும் நானும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம், அவனை தேடி இங்கே யாரும் வரமாட்டாங்க, அதே மாதிரி அவனை எது பண்ணாலும் கேட்க நாதி கிடையாது அப்படின்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் படி ருஹிமா என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக, அவங்க இருக்குது மெடிக்கல் ஃபீல்டு, ஹாஸ்பிட்டல் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. ஸோ தனக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக அவங்க மயக்க மாத்திரை வந்து வாங்குறாங்க. அதை வாங்கி தன் கையில் ஸ்டாக் வச்சுக்கிறாங்க. கரெக்டாக ஜூன் 3 அன்னைக்கு 2026 அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல் இவர் வந்து வீட்டுக்கு வந்து போகிறாரு அமீர் அலி. அப்படி போனவர்கிட்ட வந்து அவங்க பால் போட்டு தராங்க. அந்த பாலில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மயக்க மாத்திரையை அவங்க கலந்து கொடுக்குறாங்க. ஜீனியும் அதிகமாக போட்டு அதெல்லாம் தெரியாத அளவுக்கு ரொம்ப பக்குவமாக காய்ச்சி அதை கொடுக்குறாங்க. அமீர் அலி அது எதுவுமே தெரியாமல் அந்த பாலை வாங்கி குடிக்கிறான். குடிச்சிட்டு ஃபுல்லாக மயக்கமாகறான். 1-2 போட்டாலே நல்லா தூக்கம் வரும், 10 மாத்திரை போட்டாலே அன்கான்ஷியஸாக அந்த அளவுக்கு நல்லா மயக்கமாகிடுவாங்க, ஃப்ளாட் ஆகிடுவாங்க, என்ன பண்ணாலும் எந்திரிக்க மாட்டாங்க. அமீர் அலியும் அதே மாதிரி அந்த பாலை குடிச்சிட்டு நல்லா படுத்து தூங்கிடுறான். இதுக்கடுத்தா ருஹிமா என்ன பண்ணுறாங்க, அஷ்ரப்பை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அஷ்ரப் அந்த வீட்டுக்கு வந்து போகிறான். அவன் வேலை பார்க்குறது காய்கறி கடை. அந்த கடையில் அவன் யூஸ் பண்ணுற ஒரு பெரிய கத்தி வந்துருக்கு, அந்த கத்தியும் கொண்டு போகிறான். ருஹிமா வீட்டில் ஒரு பெரிய அருவாமனை இருக்குது. இந்த 2த்தையும் எடுத்துகிட்டு அவங்க டேரெக்டாக தூங்கிட்டு இருக்க அமீர் அலி கிட்ட போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த அஷ்ரப் என்ன பண்ணுறான், தூங்கிட்டு இருக்க அமீர் அலியுடைய கழுத்து அறுக்கிறான். கழுத்து அறுபட்டு அவர் அதே ஸ்பாட்டில் இறந்து போயிட்டார். ஆனால் ருஹிமாவுக்கு இந்த இடத்துல ஆத்திரம் தீரலை. அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சுட்டாங்க. இவனால் இப்போ உடம்பு ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் ரொம்ப அதிகமாக டார்ச்சர் அனுபவிச்சுட்டாங்க. அதில் அதிகமாக உடம்பு ரீதியான டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தான் ஆத்திரம் அடங்கணும், இதை பண்ணால் தான் தான் ஆத்திரம் அடங்கும் அப்படின்னு அவங்க வச்சுருக்க அருவாமனை வச்சு இந்த அமீர் அலியுடைய அந்தரங்க உறுப்பை, ஆணுடைய அந்தரங்க உறுப்பை வந்து அறுக்கிறாங்க. அப்படி அறுக்கிறத வந்து அஷ்ரப் கிட்ட ஃபோனை கொடுத்து இதை வீடியோ எடு, நான் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பேன், எனக்கு எப்போலாம் தோணுதோ அப்போலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வீடியோ ஆன் பண்ணி விட்டு அதை அஷ்ரப் கிட்ட கொடுக்குறாங்க. அஷ்ரப்பும் ருஹிமா அந்த மாதிரி அந்த உறுப்பு அறுக்கிறத வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறான். அவ்வளோ கொடூரமான அந்த விஷயத்த ரொம்ப ரசித்து சிரிச்சுக்கிட்டே ருஹிமா அறுத்தறிகிறாங்க. அதை அறுத்துட்டு சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அந்த கேமராவில் வீடியோவில் அதெல்லாம் பதிவாயிருக்கு. அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்குள்ள, பழி வாங்கிட்டோம் அப்படின்னு. இதுக்கடுத்து இவங்க 2 பேருமே தான் பிளான் பண்ணபடி அந்த பாடியை மாயமாக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறாங்க, அமீருடைய பாடியை தூக்கி கொண்டு போய்ட்டு பாத்ரூமில் போடுறாங்க. ரத்தமெல்லாம் வடிஞ்சு வெளியே போட்டோம், ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும் அப்படின்னு. பாத்ரூமில் போட்ட உடனே ரத்தமும் உடஞ்சி போகுது. ஃபுல்லாக சிங்க் அந்த ஓட்ட வழியாக எல்லா ரத்தமும் வெளியே போயிடுது. எவ்வளோ ரத்தம் வெளியேறுமோ அதெல்லாம் ஃபுல்லாக வெளியே போயிடுது. 3ஆம் தேதி நைட்டு வந்து கொலை பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த காலையில் மதியம் வரைக்கும் வந்து அந்த பாடி அவங்க எதுவுமே பண்ணவே இல்லை. இது மட்டும் இல்லாமல் அந்த பாடியிலேருந்து வாசம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு இவங்க 2 பேரும் நம்ம தெளிவாக என்ன பண்ணுறாங்க, சென்ட் பாடியெல்லாம் நிறைய வாங்கி வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்து ஹெவியாக சென்ட் வாசம் வந்துட்டுருக்கு, வெளியே யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு. இதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாடியில் இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையுமே பீஸாக வெட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஈவர்க்கம் காட்டாமல் துண்டாக வெட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெட்டும்போது எல்லாமே அந்த காட்சி எல்லாத்தையுமே வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக இவங்க 2 பேரும் அந்த காரியத்தை பண்ணுறாங்க. கை தனியாக, கால் தனியாக,
தொடை தனியாக, முட்டி தனியாக அப்படின்னு எல்லாத்தையும் தனித்தனியாக விட்டு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி தலையும் தனியாக விட்டு எடுத்துடுறாங்க. இப்போ அவங்க பிளான் போட்டபடி அந்த உடம்பு எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். அதுக்காண்டி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அந்த கை கால் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கவர் எடுத்து கொண்டு போயிட்டு லோக்கல் ட்ரெயினில் போகிறாங்க. ட்ரெயினில் போய் செங்கல்பட்டு ஏரியில் அந்த கவரை வந்து தூக்கி வீசுகிறாங்க. ஏரியில், செங்கல்பட்டு ஏரியில். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த தலையை மயமாக்கணும். அது எங்கே மயமாக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தேனாம்பேட்டையில் ஒரு சாக்கடை வந்து இருக்குது ஏரியாவில், ஒரு பெரிய சாக்கடை. அந்த சாக்கடையில் நிறைய குப்பைலாம் சேர்ந்துருக்கும். அந்த சாக்கடையில் தலையை வந்து வீசுகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா, இந்த பெட்டி இருக்கு இல்லையா, அந்த பெட்டிக்குள்ளே தான் பாடி வந்து வச்சுருக்காங்க. அவங்க பிளான் பண்ணது என்னென்னா, இந்த பெட்டி எடுத்து கொண்டு போவோம், எடுத்து கொண்டு போயிட்டு பெரிய சூட்கேஸ் வச்சுருக்காங்க. அதை எடுத்து கொண்டு போய் நம்ம ஒரு ட்ரெயினில் வச்சிடலாம். ஏதோ ஒரு ட்ரெயினில் அடியில் வச்சுட்டோன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பி வேறு எங்கேயாவது போயிடும். அப்படி போகிற வழியில் வேறு யார் கண்ணில் பட்டுச்சுன்னா கூட அந்த ட்ரெயின் நிறைய ஏரியா வந்து கடந்து வந்திருக்கும். எங்கே யார் வச்சுருப்பானு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி தலையும் மயமாக்கிட்டோம், கை காலையும் ஏரிக்குள்ளே தூக்கி போட்டோம், யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்க பிளான் போட்டபடியே பார்த்தோன்னா, கரெக்டாக ஜூன் 5 அன்னைக்கு காலையில் ரேபிடோ ஆட்டோ வந்து கால் பண்ணுறாங்க, புக் பண்ணுறாங்க. அந்த ஆட்டோ வந்த உடனே இந்த பெரிய சூட்கேஸை வச்சு அவங்க 2 பேரும் அந்த ஆட்டோவில் அந்த சூட்கேஸை கொண்டு போகிறாங்க. இப்போது பிளான் போட்டபடி அவங்க அங்கே போயாச்சு. ஆனால் அங்கே பார்க்கும்போது மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்களும் அதிகமாக இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே எங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் வந்து வருது. ஏன்னா யாருக்குள்ளே பட்டுச்சுன்னா, யாராவது செக் பண்ணாங்கன்னா மாட்டிப்போமே அப்படின்னு அவங்களுக்குள்ள பயம் அதிகமாகுது. என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே இங்கேயே வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பிளாட்ஃபாரத்துக்கு முன்னாடி சைடில் அந்த பெட்டி வச்சுட்டு அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. யாருக்கும் தெரியாது, போலீஸ்கிட்டே மாட்ட மாட்டோன்னு இவங்க நம்பினாங்க. ஏன்னா தலையில் வெறும் பாடி மட்டும் தான் இருக்குது, யார் அதுன்னு யாருக்கும் தெரியாது, தேடி வர்றது கஷ்டம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் அந்த சூட்கேஸில் பார்த்தோன்னா அந்த மருத்துவமனையுடைய கவர், அதே மாதிரி அவருடைய ஒரு சின்ன டவுசரும் இருந்திருக்கு. அதெல்லாம் விட்டு வச்சுட்டாங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸாக யாருக்கும் தெரியாது அப்படின்னு வச்சு விட்டாங்க. ஆனால் போலீஸ் அந்த க்ளூவை வச்சு தேடி கண்டுபிடிச்சி கடைசி வரைக்கும் இவங்க வரைக்கும் போய் இவங்களை பிடிச்சிட்டாங்க. இவங்களை கடைசியாக வந்து கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக இந்த கொலைக்கு, இந்த சம்பவத்துக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, தேவையில்லாத தகாத உறவுகள், அளவுக்கு மீறின இல்லை, அது தேவையில்லாத ஆசை, அந்த பாலியல் ஆசை. 2 பேருமே, கணவனாகட்டும் மனைவியாக இருக்கட்டும். ஏன்னா முதல் கணவரை விட்டுட்டு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 2 பிள்ளைங்களையும் விட்டுட்டு தான் அமீர் கூட வந்து ருஹிமா வந்தாங்க. பாலியல் ஆசையால் இன்னொருத்தனை காதலிக்கிறேன் அப்படின்னு அவங்க கூட வந்தாங்க. ஆனால் அந்த நபருக்கு வேறு நிறைய பெண்கள் கூட பழக்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவரை விட்டுட்டு போயிட்டு தனியாக வாழ்ந்தாங்க கூட பரவாயில்ல, இல்லை வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல கொஞ்ச நாள் கழிச்சு. ஆனால் தன் கணவன் அந்த மாதிரி வேறு பெண்கள் கூட பழகும்போது தான் மட்டும் இதுக்காண்டி சும்மா இருக்கணும், நான் மட்டும் எனக்கு குறைச்சலா அப்படின்னு இவங்களும் வேற ஒரு ஆண் கூட தேடி போயிட்டு வேற ஒரு ஆண் கூட உறவு வச்சுக்கிட்டாங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆக மொத்தமாக கணவன் மனைவி அவங்க 2 பேர்த்துடைய பாலியல் ஆசை, இதை இச்சை, அதான் இப்போ ஏற்பட்ட இந்த கொடூரமான காரியத்துக்கு வந்து வித்துட்ருக்கு சொல்லப்போனால். ஃபைனலாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காமல் ஒரு லைக் போட்டுப்போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.